Hi, welcome to the squad. This is Kodayo and இது வந்து ஃபர்ஸ்ட் எபிசோட் ஆஃப் த Bootstrap சீரிஸ். ஸோ நீங்கள் ஆல்ரெடி வந்து HTML, CSS அண்ட் JavaScript வந்து நம்ம சேனலில் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இல்லை உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்னாலும் இட்ஸ் ஃபைன். பட் இந்த Bootstrap சீரிஸோட ப்ரீ ரெக்வசிட் என்ன அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக HTML அண்ட் CSS வந்து மேண்டேட்ரியாக தெரிஞ்சிருக்கணும். JavaScript ஆப்ஷனல் தான், பட் HTML அண்ட் CSS வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து பூட்ஸ்ட்ராப்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு பூட்ஸ்ட்ராப் எப்படி கான்ஃபிகர் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாமே வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ பூட்ஸ்ட்ராப் அப்படின்னா என்ன? ஸோ பூட்ஸ்ட்ராப்புங்கிறது ஒரு ஓப்பன் சோர்ஸ் ஃப்ரண்ட் அண்ட் ஃப்ரேம் ஒர்க். அண்ட் இதை எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா மோஸ்ட்லி வந்து இந்த ரெஸ்பான்சிவான யூஐ பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரெஸ்பான்சிவான யூஐ அப்படின்னா இப்போ வந்து நான் இங்கே ஒரு மானிட்டர் வச்சுருக்கேன். இந்த மானிட்டர் வந்து கொஞ்சம் பெரிய மானிட்டர். ஸோ அதில் வந்து எலமெண்ட்ஸ்லாம் எப்படி தெரியணும். இப்போ இது நான் வந்து என் ஃபோனில் இதே வெப்சைட்டை லோட் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி எலமெண்ட்ஸ் எல்லாம் ஷ்ரிங்க் ஆகணும் இல்லையா? இப்போ டெஸ்க்டாப்பில் இருக்கிற அதே இதை வந்து நம்ம ஃபோனில் ஓப்பன் பண்ணோம்னா அது வந்து ஃபோனோட இது பார்த்தீங்கன்னா நம்ம விரல் வச்சு டச் பண்ணுவோம். ஆனால் லேப்டாப்பில் டெஸ்க்டாப்லன்னு பார்த்தீங்கன்னா கர்சர் இருக்கும், அந்த பாயிண்டர் வந்து குட்டியாக இருக்கும். ஸோ குட்டியான எலமெண்ட்ஸ் கூட நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஸ்கேல் ஆகணும். ஸோ இந்த மாதிரியான வேறு ரெசல்யூஷன் டிஸ்பிளேஸ்க்கு தகுந்த மாதிரி வேறு மாதிரி ஸ்கேல் ஆகணும். இதுதான் வந்து ரெஸ்பான்சிவான ஒரு வெப் யூஐ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது பண்ணுறதுக்கு பூட்ஸ்ட்ராப் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பேசிக்காக அதுக்கு தான் வந்து யூஸ் பண்ணுறோம். அண்ட் பூட்ஸ்ட்ராப்னு பார்த்தீங்கன்னா 5 மெயின் கான்செப்ட்ஸ் இருக்குது. இந்த 5 மெயின் திங்ஸ் தான் வந்து பூட்ஸ்ட்ராப்பை யூஸ்ஃபுல்லாக ஆக்குது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா கிரிட் சிஸ்டம். நம்ம சிஎஸ்எஸ் கோர்ஸோட கமெண்ட்ஸ்லேயே வந்து சில பேர் வந்து கிரிட் சொல்லி கொடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நான் அதை ரிசர்வ் பண்ணி வச்சிருந்ததுக்கு காரணமே வந்து பூட்ஸ்ட்ராப்பில் இருக்கிற கிரிட் சிஸ்டம் யூஸ் பண்ணுறது வந்து நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சிஎஸ்எஸ்ல நீங்கள் டேரெக்டாக பிளெயின் வெனிலா சிஎஸ்எஸ்ல பண்ணுறதை விட பூட்ஸ்ட்ராப்பில் பண்ணுறது உங்களுக்கு ஃபார் ஈஸியாக இருக்கும். அதை தாண்டி வந்து நெக்ஸ்ட் என்னன்னா ப்ரீ பில்ட் காம்பனன்ட்ஸ் வந்து நிறைய இருக்கும். இப்போ நம்ம வந்து பட்டன் அப்படின்னு சொல்லிட்டு HTML பட்டன் சொல்லுவோம். அந்த பட்டன் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கணுங்கிறதெல்லாம் நம்ம சிஎஸ்எஸ்ல நம்ம சொல்லுவோம். ஓகே, ஆனால் அந்த பூட்ஸ்ட்ராப்ல ப்ரீ டிஃபைன்டாக பட்டனுக்குன்னு சொல்லி சில தீம் மாதிரி வச்சிருப்பாங்க. அதை நம்ம டேரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே வந்து ப்ராக்ரெசிவாக நெக்ஸ்ட் இதில் பார்க்குறப்ப நம்மளால உங்களுக்கு ஈஸியாக புரியும். பட் இப்போதைக்கு இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ரெஸ்பான்சிவ் டிசைன் ஆல்ரெடி என்னன்னு சொல்லிட்டேன். அப்புறம் கஸ்டமைசபிள், ஆல்ரெடி அதுலேயே ஒரு ப்ரீ டிஃபைன்ட் இது இருந்தாலும் அது நம்மளுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ணிக்கவும் முடியும். அண்ட் ஃபைனலாக வந்து JavaScript பிளகின்ஸ். ஸோ JavaScript பிளகின்ஸ் அப்படின்னா என்னன்னா, இப்போ வந்து ஒரு ட்ராப் டவுன் மெனு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து ஒரு பட்டன் நம்ம கிளிக் பண்ணால் கீழே வந்து அது ட்ராப் டவுன் ஆகுது இல்லையா? ஸோ இது அதுக்கப்புறம் அர்காடியன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய யூஐ எலிமெண்ட்ஸ் வந்து ஒரு இது கிளிக் பண்ணால் அது வேறு ஏதோ ஒரு ஃபார்ம் அது டிஃபார்ம் ஆகும் அல்லது வேற ஒரு ஃபார்மேஷனுக்கு போகும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பண்ணுறதுக்கு JavaScript பிளகின்ஸும் வந்து இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் பூட்ஸ்ட்ராப்பில் இருக்கிற மெயினான விஷயங்கள். இதெல்லாம் தான் நம்மளுக்கு தேவைப்பட போது. இதெல்லாமே நம்ம இங்கே கவர் பண்ண போகிறோம். ஸோ இந்த இன்ட்ரோ தாண்டி நம்ம இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பூட்ஸ்ட்ராப்பை நம்ம டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட்டில் எப்படி செட்டப் பண்ணலாம், எப்படி கான்ஃபிகர் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, VS கோடில் முதல்ல ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டேன் பூட்ஸ்ட்ராப்னு. அந்த ஃபோல்டரை VS கோடில் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் index.html அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் தான். ஏன்னா நம்ம CSS சீரிஸாக இருந்தாலும் சரி, HTML சீரிஸாக இருந்தாலும் சரி, ஆட்டோ சேவ் எனேபிள் பண்ணுறது, லைவ் சர்வர் இன்ஸ்டால் பண்ணுறது எல்லாமே வந்து நம்ம அதிலே கவர் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ சப்போஸ் நீங்கள் HTML CSS படிக்கலாம் அப்படின்னா நம்ம சீரிஸை நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். அதை பார்த்துட்டு வாங்க. HTML ஒரு 2 hours, CSS ஒரு 3.5 hours இருக்கும். அது ரெண்டும் பார்த்துட்டு வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஓகே, ஸோ index.html கிரியேட் பண்ணிட்டேன் இல்லையா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு பேஸான ஒரு HTML டெம்ப்ளேட் வந்து கிரியேட் பண்ண போகிறேன். நம்ம டாக் அப்படின்னு என்டர் அடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், VS கோட் வந்து பை டிஃபால்ட்டே இந்த மாதிரி ஒன்று கொண்டு வந்துடும். ஓகே, நான் இந்த இடத்துல டைட்டில் என்ன கொடுக்குறேன், Kodayo அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். அண்ட் பாடியில் ஒரு H1 டேக் கிரியேட் பண்ணுறேன். திஸ் இஸ் பூட்ஸ்ட்ராப் கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு H1. அதுக்கு அடுத்து வந்து H2 ஒன்று கிரியேட் பண்ணுறேன். இதில் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா, brought to you by, நம்ம இந்த டிவிலலாம் ஆடு பார்த்துருப்பீங்க இல்லையா, brought to you by, co-presented by அப்படிலாம் வரும். ஸோ அதே மாதிரி brought to you by Kodayo. ஓகே, ஸோ இப்போ இதை வந்து நம்ம ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணுறதுக்கு இங்கே லைவ் சர்வரில் கோ லைவ் அப்படின்னு கிளிக் பண்ணலாம். இல்லை நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி அப்படின்னு கூட கிளிக் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா
திஸ் இஸ் பூட்ஸ்ட்ராப் கோர்ஸ் brought to you by Code.io அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுச்சு. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பூட்ஸ்ட்ராப்புங்கிற ஒரு விஷயம் அப்ளையே ஆகலை. ஓகே, பூட்ஸ்ட்ராப்புக்கும் இந்த index.htmlக்கும் சம்மந்தமே இல்லை. இப்போ நம்ம இதில் பூட்ஸ்ட்ராப்பை இன்க்ளூட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த வெப்சைட்டுக்கு நீங்கள் போகணும். ஓகே, getbootstrap.com. ஸோ இந்த வெப்சைட்டுக்கு வந்து போங்க. இதில் போயிட்டு வந்து எய்தர் டாக்ஸில் போகலாம், இல்லை இங்கேயே கூட கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா பில்ட் ஃபாஸ்ட் ரெஸ்பான்சிவ் சைட்ஸ் வித் பூட்ஸ்ட்ராப் அப்படின்னு இருக்கும். இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ரெஸ்பான்சிவான வெப்சைட்ஸை வேகமாக நம்மளால் பண்ண முடியும் யூஸ் பண்ணி. நீங்கள் பார்த்தீங்கன்னா NPMI bootstrap at 5.3.3 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஓகே, ஸோ இந்த NPMI அப்படிங்கிறது வந்து நம்ம எதில் பார்த்துருப்போம்னா, நம்மளோட ஜாவாஸ்கிரிப்ட் கோர்ஸ் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அதில் நோட் யூஸ் பண்ணி நம்ம வந்து ப்ரோக்ராம்ஸை ரன் பண்ணி பார்த்தோம் இல்லையா VS கோடில். ஸோ அந்த நேரத்தில் NPMமும் சேர்ந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருப்போம். நோட் ஜேஎஸ் இன்ஸ்டால் பண்ணுறப்ப NPM நோட் பேக்கேஜ் மேனேஜரும் வந்து சேர்ந்து இன்ஸ்டால் பண்ணியிருப்போம். ஸோ அந்த நோட் பேக்கேஜ் மேனேஜருங்கிறது பேசிக்காக ஒரு ஆப் ஸ்டோர் மாதிரின்னு வச்சுக்கலாமே. அதில் வந்து உங்களுக்கு தேவையான பேக்கேஜஸ் எல்லாமே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ பூட்ஸ்ட்ராப்பாக இருக்கட்டும், அடுத்து நம்ம வந்து ரியாக்ட் படிக்க போகிறோம் அடுத்த கோர்ஸ் வந்து பூட்ஸ்ட்ராப் முடிச்சதுக்கப்புறம். ஸோ அந்த ரியாக்டாக இருக்கட்டும், ஆங்குலராக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் இந்த NPMIன்னு போட்டு நீங்கள் அதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஆல்ரெடி லினக்ஸ் யூஸ் பண்ணியிருந்தீங்களா உங்களுக்கு தெரியும். இந்த சூடோ apt get அப்படிங்கிற மாதிரியான கமெண்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க. இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ பேசிக்காக நம்ம ஃபோனில் போயிட்டு ப்ளே ஸ்டோரோ ஆப் ஸ்டோரோ போய் சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு பதிலாக இந்த மாதிரி பேக்கேஜ் மேனேஜர் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து நோட் பேக்கேஜ் மேனேஜர். இது மாதிரி வேறு சில பேக்கேஜ் மேனேஜர்ஸும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி பேக்கேஜ் மேனேஜரில் இருந்து நம்மளால் டைரெக்டாக டவுன்லோட் பண்ணி நம்மளோட லேப்டாப்லேயோ பிசிலையோ இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ அதுதான் வந்து இந்த நோட் பேக்கேஜ் மேனேஜர். இது மூலமாக பூட்ஸ்ட்ராப்பை நம்மளால் இன்ஸ்டால் பண்ண முடியும். பூட்ஸ்ட்ராப்பை இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ என்ன அப்படின்னா இங்கே நம்மளுக்கு ஒரு குழப்பம் வரும். ஜென்ரலாக வந்து நம்ம HTMLஓ CSSஓ அதுக்கு நம்ம எதுவும் வேறு எதுவும் இன்ஸ்டால் பண்ணல. நம்ம டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட்டுக்காக VS கோட் இன்ஸ்டால் பண்ணியிருப்போம். பட் அதை தாண்டி நம்ம வேறு எதுவும் இன்ஸ்டால் பண்ணல இல்லையா. பட் பூட்ஸ்ட்ராப்புக்கு இந்த மாதிரி NPMIன்னு ஒரு வருதே, அது எதுக்காக அப்படிங்கிறது ஒரு கேள்வி வரும். ஏன்னா இப்போ நம்மளோட ப்ரௌசர்ஸ் வந்து பை டிஃபால்ட்டே HTML CSS ஜாவாஸ்கிரிப்ட் எல்லாமே வந்து அதால் ரன் பண்ண முடியும். பட் இந்த பூட்ஸ்ட்ராப் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இதுவே ஒரு ஃப்ரேம் ஒர்க். ஸோ ஏதாச்சும் ஒன்று கொடுக்குறோம் அப்படின்னா அது ஆல்ரெடி அவங்க டிஃபைன் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை நம்ம எடுத்து நம்ம யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம். ஸோ அதை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணி ஆகணும். அல்லது இது இல்லாமல் இன்ஸ்டால் பண்ணாமல் இன்னொரு ஒரு வழி இருக்குது. அதுக்கு பேர் என்ன அப்படின்னா CDN. ஓகே, CDN அப்படின்னா கண்டென்ட் டெலிவரி நெட்வொர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆக்சுவலாக CDN வந்து வேறு நிறைய இடங்கள்ல யூஸ் ஆகும். எப்படின்னா இப்போ கூகுள் சர்ச் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கூகுள் சர்ச் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நியரஸ்ட்டாக இப்போ கூகுள் வந்து அவங்க சர்ச்சை வந்து ஒரே சர்வரில் ஒரே கம்ப்யூட்டரில் அமெரிக்காவில் வச்சுருப்பாங்கன்னு கிடையாது. ஒரு நாட்டிலையும் வேறு வேறு லொக்கேஷனில் அவங்களோட சர்வர் வச்சுருப்பாங்க. அது வந்து சர்ச் பண்ணி நம்மளுக்கு ரிசல்ட்ஸ் கொடுக்கும். ஓகே, ஸோ வேறு வேறு இடத்துல இருக்கிறப்ப நம்மளோட சர்ச் வந்து எங்கே போகுது, நம்மளுக்கு எது நியரஸ்ட்டாக இருக்கோ அதுக்கு வந்து போகும். எது நம்மளுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் டைம் கம்மியாக கொடுக்குதோ அந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு போய் எடுத்துகிட்டு வரும். பேசிக்காக இதுதான் CDN அப்படின்னு சொல்லுவோம், கண்டென்ட் டெலிவரி நெட்வொர்க். நம்மளுக்கு எந்த இடத்துல இருந்து லோட் ஆகுதுங்கிற மாதிரி. ஓகே, நிறைய இடத்துல காப்பீஸ் வச்சுக்கிட்டு அது நம்மளுக்கு கொடுக்குறது. சிம்பிளாக சொல்ல போனால் இவ்வளோ தான். அது ரொம்ப இப்போதைக்கு யோசிக்க வேணாம். நெட்வொர்க்ஸ் நம்ம படித்தோம்னா இது படிக்கலாம். ஸோ பேசிக்காக நம்மளால் பேக்கேஜ் மேனேஜர் யூஸ் பண்ணி பூட்ஸ்ட்ராப்பை இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். ஓகே, இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதை வச்சு யூஸ் பண்ணலாம். இது நான் சொன்ன மாதிரி NPM மாதிரியே ஜெம்னு ஒரு பேக்கேஜ் மேனேஜர் இருக்குது. அதுக்கு தான் இங்கே கோட் போட்டிருக்காங்க. இதை காப்பி பண்ணி அப்படியே பேஸ்ட் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஆயிடும். இல்லை அப்படின்னா இந்த CDNஐ யூஸ் பண்ணுறோம். CDN யூஸ் பண்ணுறோன்னா பேசிக்காக இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா ஒரு லிங்க் டேக். இந்த லிங்க் டேகை எடுத்து உங்களோட HTML ஃபைலில் இன்க்ளூட் பண்ணிங்கனாலே போதும். ஓகே, ஸோ நான் ஃபஸ்ட்டு இதை காப்பி பண்ணுறேன். இந்த லிங்க் டேகை இதை கொண்டு போய் நான் ஹெட்டில் பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே, இது பார்த்தீங்கன்னா ஸ்டைல் ஷீட் அப்படின்னு போட்டிருக்கு. அண்ட் இங்கே bootstrap.min.css அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஸோ பேசிக்காக என்ன பண்ணியிருக்கோம், ஒரு எக்ஸ்டர்னல் CSS மாதிரி நம்ம CSS கோர்ஸ்லேயே படிச்சிருப்போம் இல்லையா, இன்டர்னல் CSS, எக்ஸ்டர்னல் CSS, இன்லைன் CSSன்னு சொல்லிட்டு. ஸோ எக்ஸ்டர்னல் CSS மாதிரி ஒரு ஃபைல், அதை வந்து நம்ம இங்கே லிங்க் பண்ணியிருக்கோம். என்ன, அது நம்ம லோக்கலாக இல்லாமல் இந்த பர்டிகுலர் சைட்டில் வந்து அது இருக்குது. ஓகே, ஸோ அதிலிருந்து அந்த CSS எக்ஸ்டர்னல் CSS நம்ம எடுக்கிறோம். ஸோ இது ஒரு லிங்க். அங்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு லிங்க் இருந்திருக்கும். முதல்ல இருக்கிறது சாதாரண லிங்க் டேகு, அது CSS. இது பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் டேகு. ஸோ ஸ்கிரிப்ட் டேகுன்னு பார்த்தீங்கன்னாலே அது JS. அண்ட் ஜாவா ஸ்கிரிப்ட் கோர்ஸ்லேயே நான் வந்து சொல்லியிருப்பேன், ஸ்கிரிப்ட் டேக் எப்பயுமே கடைசியில் இன்க்ளூட் பண்ணுறது வழக்கம். ஏன்னா அந்த ஸ்கிரிப்ட் டேகையும் அது வந்து
ஃபஸ்ட்டே லோட் பண்ணணும்னு சொல்லி ட்ரை பண்ணி அது நிறைய டைம் ஆகும் லோட் ஆகிறதுக்கு. ஸோ ஸ்கிரிப்ட் டாக கடைசியாக இன்க்ளூட் பண்ணுவோம். சிஎஸ்எஸ்ஸை முதல்ல இன்க்ளூட் பண்ணுவோம். இல்லைனா வேற ஒரு ஸ்டைல் லோட் ஆகிட்டு அதுக்கப்புறம் இது லோட் ஆனதுக்கப்புறம் மாறும். விச் இஸ் அது நல்லா இருக்காது இல்லையா பார்க்குறதுக்கு. ஸோ லிங்க் டாக மேலே ஆட் பண்ணிட்டோம், ஸ்கிரிப்ட் டாக கீழே ஆட் பண்ணிட்டோம். அண்ட் நம்ம ஆல்ரெடி நம்ம போட் 5500 ரன் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ இப்போ இதை போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் முன்னாடி நோட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும், முன்னாடி வேறு ஃபாண்ட் இருந்துச்சு, பார்க்குறதுக்கு வேறு மாதிரி இருந்துச்சு. ஃபாண்ட் டைப்ஸ் நம்ம சிஎஸ்எஸ்ல படிச்சிருந்தோம்னா உங்களுக்கு எந்த ஃபாண்ட் டைப் இதுக்கு முன்னாடி இருந்துச்சு, இப்போ என்ன ஃபாண்ட் டைப் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். நீங்கள் கோர்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் ஃபாண்ட் ஃபேமிலியில் என்னெல்லாம் டைப் இருக்குன்னு தெளிவாக சொல்லியிருப்பேன். ஓகே, ஸோ ஃபாண்ட் வந்து மாறி இருக்குங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாமா? இப்போ இன்ஸ்பெக்ட் கிளிக் பண்ணோன்னா நம்மளோட டெவலப்பர் கன்சோல் வருதா? ஸோ இங்கே கம்ப்யூட்டர் ஸ்டைல்ஸ் மேலே வா ஃபாண்ட் எங்கே இருக்குது? இங்கே பார்த்தீங்களா, பிஎஸ் பாடி ஃபாண்ட் ஃபேமிலிங்கிறது அப்ளை ஆகிருக்கு. ஸோ பிஎஸ் அப்படின்னா பூட்ஸ்ட்ராப் அப்படின்னு அர்த்தம். அண்ட் இது என்ன ஃபாண்ட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போமா? கீழே பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்யூட்டரில் கீழே ரெண்டட் ஃபாண்ட்ஸில் இருக்குது பாருங்கள். செகாய் யூஐ செமி போல்டு அப்படிங்கிற ஃபாண்ட் தான் வந்து அப்ளை ஆகிருக்கு. ஓகே, இப்போ நான் வந்து இந்த பூட்ஸ்ட்ராப்போட சிஎஸ்எஸ்ஸை மட்டும் கமெண்ட் பண்ணுறேன். ஓகே, இந்த பர்டிகுலர் லைன் வந்து நான் கமெண்ட் பண்ணுறேன். அப்போ அது அப்ளை ஆகிருக்கக்கூடாது இல்லையா? இப்போ என்ன ஃபாண்ட் இருக்குன்னு பாருங்கள். டக்குன்னு ஃபாண்ட் மாறிட்டு தெரியுதா? இங்கே பார்த்தீங்கன்னா டைம்ஸ் நியூ ரோமன் இருக்குது. ஸோ பை டிஃபால்ட் வந்து டைம்ஸ் நியூ ரோமன் இருக்குது. பட் நம்ம பூட்ஸ்ட்ராப்பை இன்க்ளூட் பண்ணதுனால இங்கே பார்த்தீங்கன்னா இந்த செகா யூஐ அப்படிங்கிற ஃபாண்ட் வந்து மாறுது. இது டோட்டலி வேற ஃபாண்ட் ஃபேமிலி. அது என்ன ஃபாண்ட் ஃபேமிலி, இது என்ன ஃபாண்ட் ஃபேமிலி அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் அந்த கோர்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இதுபடி நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, பூட்ஸ்ட்ராப்புங்கிறது நம்மளுக்கு இன்க்ளூட் ஆகிடுச்சு. அண்ட் அந்த பூட்ஸ்ட்ராப் வந்து அதோட வேலையை காட்டுது. ஸோ வந்து ஃபாண்ட் மாறி இருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு இங்கே தெரியுது தெளிவாக. ஸோ வித் திஸ் நீங்கள் பூட்ஸ்ட்ராப்பை உங்கள் கம்ப்யூட்டரில் செட் பண்ணிட்டீங்க. அண்ட் இந்த index.html தான் நம்ம ஃபர்தராக எல்லாத்தையும் எழுத போகிறோம். ஸோ என்னெல்லாம் அப்படிங்கிறது கான்சிக்யூட்டிவ் எபிசோட்ஸில் பார்க்கலாம். ஸோ நீங்கள் இது வரைக்கும் பண்ணதெல்லாம் நீங்களும் ஃபாலோ பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இந்த வீடியோக்கான ரைட் அவுட் கொஸ்டின் உங்களுக்கு என்ன அப்படின்னா, அது என்ன ஃபாண்ட் ஃபேமிலி, இது என்ன ஃபாண்ட் ஃபேமிலி, பூட்ஸ்ட்ராப் என்ன ஃபாண்ட் ஃபேமிலி இன்க்ளூட் பண்ணுது பை டிஃபால்ட், அதாவது இந்த டைம்ஸ் நியூ ரோமன் என்ன ஃபாண்ட் ஃபேமிலி அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.